டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கரெக்ட் பிளான் இருந்தால் ஆர்டினரி ஸ்டூடெண்ட்டும் கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்க முடியும். இந்த வீடியோவில் சிலபஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், டெய்லி ஸ்டடி ரொட்டீன் வந்து எப்படி மேக் பண்ணலாம், காமன் மிஸ்டேக்ஸை வந்து எப்படி கரெக்ட் பண்ணலாம், டாப்பர்ஸ் ஃபாலோ பண்ணுற அன்காமன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ். புக்கை எடுத்து உடனே வந்து ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்காதீங்க. எந்த ஒரு கைடன்ஸும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல், டைரக்ஷனும் இல்லாமல் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. சிலபஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எங்கேருந்து படிக்கலாம், என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட் ஐடியா வந்து இருக்கணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எவ்ரி டாபிக் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ராப் பண்ணி நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அந்த டாபிக்னால் வந்து அதுக்கு வந்து ஒரு டிக் மார்க் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறப்ப பிரெயினுக்கு வந்து உங்கள் ப்ராக்ரஸ் வந்து விசிபிளாக தெரியும். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து மோட்டிவேட் ஆகி ரொம்ப லாங் ஹார்ஸ் வந்து டீப்பாக வந்து படிப்பீங்க. நெக்ஸ்ட்டு 1 சப்ஜெக்ட் 1 ஸ்லாட் ரூல். மார்னிங்கே உட்காந்து 5 சப்ஜெக்டை படித்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் ரொம்ப அதிகமாக வந்து மைண்டுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்காதீங்க. பிரெயினில் வந்து ரொம்ப லோடு ஏற்றாதீங்க. ஸோ மார்னிங் வந்து ஒரு மெயின் சப்ஜெக்ட் வந்து மேக்ஸிமம் வந்து படிக்க பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பாலிட்டி ஆர் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு கோர் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஆஃப்டர்நூன் வந்து மேக்ஸ் ஆர் தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நைட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி வந்து பிரெயினுக்கு வந்து ஸ்விட்சிங் வந்து கம்மியாக இருக்கையில் டெப்த் வந்து அதிகமாகி ஸ்டடீஸில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து நீங்கள் வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட்டு தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி டெஸ்க்கு வந்து டிசிப்ளினாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து டெஸ்க்கு மேலே 1 புக், ஒரு நோட், இந்த மாதிரி ஒரு பென்னு, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப மெஸ்ஸியாக வச்சிங்கன்னா உங்களால் ஸ்டடீஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபோனு, எக்ஸ்ட்ரா புக்கு, இந்த மாதிரி நாய்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி காமாக இருக்க பிளேஸில் இருக்க மாதிரி வந்து என்விரான்மெண்ட் வந்து இருக்க மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிங்க. இதனால் வந்து லாங் ஹார்ஸ் உங்கள் ஸ்டடீஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ். டெய்லி நியூஸை வந்து ஃபுல்லாக உட்காந்து படிக்காதீங்க. டிஎன்பிஎஸ்சி ஆங்கிளில் மட்டும் படிங்க. இப்போ இந்த மாதிரி 3 கொஷின்ஸ் இருக்கான்னு பாருங்கள். டெய்லி எவ்ரி நியூஸில் வந்து தமிழ்நாடு சம்மந்தமான டாபிக் இருக்கான்னு பாருங்கள். ஜிகேல இதை எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்களாகவே ஒரு கொஷின் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இது எம்சிக்யூக்கு கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். எம்சிக்யூனா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 4 ஆப்ஷன் வச்சு வருதுல்ல, அதுதான். அப்படி இல்லை, கொஷினில் வந்து அந்த மாதிரி சம்மந்தமாக இல்லாத நியூஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இதனால் வந்து டைம் சேவ் ஆகும். எக்ஸாமுக்கு ரெலவெண்ட்டாக இருக்க சப்ஜெக்டை வந்து படிங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, எப்படி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா ஸ்டடி வித் தர்ஷினி சேனல், அது இல்லாட்டி TAF IAS அகாடமி, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டான சேனல். இந்த மாதிரி வந்து பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் கூட நியூஸ் பேப்பரை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மார்க் டெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மிரர். மார்க் டெஸ்ட் வந்து ஸ்கோர் கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா அப்செட் ஆகாதீங்க. மார்க் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா உங்கள் மிஸ்டேக்கை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் தான். இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ராங் ஆன்சர்ஸை வந்து ஒரு செப்பரேட் நோட்டில் ஒரு சின்ன நோட் போட்டு எங்கே நம்ம தப்பு விட்ருக்கோம், எதனால் தப்பு விட்ருக்கோம் அப்படிங்கிறத ரைட் பண்ணுங்கள். இப்படி சேம் மிஸ்டேக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க அந்த சப்ஜெக்டை. இதுதான் வந்து டாப்பர்ஸ் வந்து சைலண்ட்டாக பண்ணக்கூடிய வந்து டெக்னிக்கல். ஸோ மிஸ்டேக்ஸ் வரது காமன் தான், அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்கீங்களோ அதுக்கு அதிகமாக டைம் கொடுத்து கொஞ்சம் ரிவைஸ் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் வந்து யூனிக்காக இருக்கணும். 3-3 ரூல். இப்போ படித்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இன்றைக்கி ஒரு மண்டே ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 days கழிச்சு அந்த லேட்டராக வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு 3 weeks கழிச்சு ஆர் 2 weeks கழிச்சு அதை ரிவைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 3 monthsக்கு அப்புறம் நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப லாங் டேர்ம் மெமரியில் நீங்கள் படித்தது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், எப்போவுமே மறக்கவே மறக்காது. மைண்ட் செட் ஷிஃப்ட், இது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். எல்லாமே முடியுமா, மற்றவங்க ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்களே, இதை இந்த மாதிரி மைண்ட் செட்டை நீங்கள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை தான் நீங்கள் வந்து செல்ஃப் கம்பேரிஷன் பண்ணிக்கணும். அதுதான் ஸ்டடீஸ்க்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். இப்போ இன்றைக்கி நான் வந்துட்டு நேற்று படித்ததோடு 1% வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லணும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து கன்சிஸ்டன்சியாக தான் அந்த எக்ஸாமுக்கு படிக்கணும். இது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் எக்ஸாம் வந்து கிடையாது. ஸோ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எது ரொம்ப கீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து பென் ப்ரெஷர் டெக்னிக். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணி கை வந்து பிஸியாகவே சும்மா வந்து ஹைலைட் பண்ணுங்கள் நீங்கள் படிக்கக்கூடிய புக்கில். அப்புறம் வந்து நோட்ஸ் வந்து எழுதிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஹேண்டுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து குறைஞ்சி ஸ்டடீஸில் வந்து ஃபோக்கஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி பிரெயின் வந்து சீரியஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும்.
நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஹால் விசுவலைசேஷன். படிக்கும்போதே எக்ஸாம் ஹாலை வந்து இமேஜின் பண்ணி உட்காருங்க. இது வந்து எம்சிக்கு வந்து நான் மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் புக் பேக் கொஷின்ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி போடுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் அந்த எக்ஸாம் இதை வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. வீக்லி செல்ஃப் டாக். இப்போ நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு சண்டேயோ ஏதாச்சும் ஃப்ரீயாக இருக்க டயத்துலையோ நான் கவர்மெண்ட் ஜாப் அஸ்பிரண்ட், நான் போடக்கூடிய இந்த டெய்லி எஃபோர்ட் வந்து என்னோடய ஃப்யூச்சரை வந்து செட்டில் பண்ணும், இந்த மாதிரி வந்து உங்கள் மிரர் முன்னாடி நின்று செல்ஃப் டாக் வந்து பண்ணுங்கள். இது ரொம்ப உங்கள் ஸ்டடீஸில் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு டோன்ட் வெயிட் ஃபார் மோட்டிவேஷன். ரொட்டீனை க்ரியேட் பண்ணுங்கள். டெய்லி மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து தான் வந்துட்டு உட்காருவேன் படிக்க உட்காருவேன் அப்படிங்கிறது இல்லாமல் படிக்கிறத வந்து ரொட்டீனாக மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து மோட்டிவேஷனை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் ஃபஸ்ட்டு ஸ்டடி மெத்தட். புக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு 5 இயர் டிஎன்பிசி கொஷின்ஸ் வந்து பாருங்கள். இது வந்து பிரெயினுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் வந்து தெரியும், எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். டிஎன்பிசி லாங்குவேஜ் ஷிஃப்ட் ட்ரிக். இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரீட் கான்செப்ட் இன் தமிழ். நீங்கள் கான்செப்ட் வந்து தமிழில் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்லேயும் என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ சேம் கான்செப்ட் வந்து இங்கிலீஷ்லேயும் தெரியிறப்ப ஸோ எம்சிக்யூஸில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷனும் வந்து ரெடியூஸ் ஆகும், உங்களோட ஒக்காபுலரியும் அட் த சேம் டைம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 பென் 1 சப்ஜெக்ட் ரூல். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர் பென் வந்து யூஸ் பண்ணுறப்ப உங்களோட மெமரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரிகர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ பாலிட்டி வந்து ப்ளூ கலர் பெனில் எழுதுறீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி வந்து பிளாக் கலர் பென், ஜியாகிரஃபி வந்து க்ரீன் கலர் பென். இப்போ நம்ம தான் இந்த நோட்ஸ் வச்சு படிக்க போகிறோம். ஸோ இந்த டெக்னிக் வந்து பிடிச்சிருந்துச்சு தேவைன்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல டெக்னிக் தான். நெக்ஸ்ட்டு ஸ்டடி ப்ளஸ் மூமெண்ட் டெக்னிக். இப்போ லாங் ஹார்ஸ் வந்து உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இப்படி படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து வாக் பண்ணுங்கள், இல்லைனா ப்ளஸ் ரீகால் பண்ணுங்கள். இதனால வந்து உங்கள் பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகி பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவேட்டடாக இருக்கும். ஸ்டடீஸில் நீங்கள் வந்து லாங் ஹார்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சைலண்ட் ரிவிஷன் மெத்தட். லவுடாக வந்து படிக்காதீங்க. மைண்ட்லேயே எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு சைலண்ட் என்விரான்மெண்ட்டில் தானே நம்ம இருப்போம். அப்போ நீங்கள் அந்த எக்ஸாம் ஹால் என்விரான்மெண்ட்டுக்கு உங்கள் பிரெயினை வந்து ட்ரெயின் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம எக்ஸாமில் நம்ம படித்ததை ஹாலில் வந்து சத்தம் போட்டு ரிவைஸ் பண்ண மாட்டோம். ஸோ மெதுவாக தான் ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கையிலே அந்த மாதிரி படித்து பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிரெயின் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் ஆயிரும். ஸோ ரீகாலும் உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும், ரிவிஷனும் டக்குன்னு பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு 1 பேஜ் ஃபியர் லிஸ்ட். ஒரு பேஜில் எந்த டாபிக் வந்து கஷ்டமாக இருக்குது, எதை நினச்சி நம்ம பயப்படுறோம் அப்படிங்கிறத எழுதுங்க. அப்போ டெய்லி 10 மினிட்ஸ் அந்த பேஜை மட்டும் பார்க்குறப்ப ஃபியர் வந்து கம்மியாகி எது வீக்காக இருக்கோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் அதிக எஃபோர்ட் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு வீக்லி நோ புக் டே. வீக்லி ஒன்ஸ் வந்து டெய்லி வந்து புது டாப்பிக்கே படிச்சுட்டு போகாமல் நம்ம எடுத்து வச்சு ஓல்டு நோட்ஸோ இல்லை மிஸ்டேக்ஸ் பண்ணதோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு பாருங்கள். இதனால் வந்து பிரெயின் வந்து ஓவர்லோட் அவாய்ட் பண்ணுறப்ப உங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஓல்டு டாப்பிக்கை ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். டெய்லி நியூ டாபிக் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு சக்ஸஸ் விசுவலைசேஷன். இது வந்து நைட் ரொட்டீனை வந்து மேக் பண்ணிக்கங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரிசல்ட் பிடிஎஃப்ல உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்க மாதிரி குவாலிஃபைடு அப்படின்ற வேர்டை வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து பிரெயினுக்கு வந்து கோல் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கப்ப ஸோ உங்கள் கோலை நோக்கி நீங்கள் வந்து ஓட ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்லோ ப்ராக்ரஸ் இஸ் ஈக்குவல் டு கரெக்ட் ப்ராக்ரஸ். டெய்லி நீங்கள் டல்லாக இருந்தாலும் கூட டெய்லி ஒரு டாபிக் கூட படித்தா கூட போதும், ஆனால் குவிட் பண்ணாமல் வந்து இருங்க. உங்கள் கன்சிஸ்டன்சியை பிரேக் பண்ணாமல் இருங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்லோவாக இருந்தாலும் நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி செயினை விடாமல் வந்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கம்பேரிஷன் பாய்சன் ஸ்டாப்பர். ஸோ அதர்ஸ் என்ன படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டடி பிளானை வந்து மேக் பண்ணி ஸ்டடி ரொட்டீனை மேக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஎன்பிசி இஸ் ஈக்குவல் டு ரிப்பீட் கேம். ஸோ சேம் டாபிக் சேம் பேட்டர்ன். ஸோ நம்மளோட ப்ரெசன்டேஷனை தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ புதுசாக டெய்லி டாபிக்ஸ் படிக்கிறத விட அதை விட ரிவிஷன் பண்ணுறது, நம்ம படித்த டாபிக்ஸையும் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறது அதை விட ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப கிளியராக இருங்க. டயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாப் நாட் குவிட். இப்போ நீங்கள் டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு தண்ணி குடிங்க, திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் குவிட் மட்டும் பண்ணிடணும்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.